Hello students, நம்ம chapter 2 data abstraction பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா டேட்டா ஹைடிங் அப்படி சொல்லலாம். ஸோ நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னெசரி டேட்டாஸை வந்து ஹைட் பண்ணுறது தான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா இதுதான் மீனிங். தேவையான டேட்டாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையான டேட்டாஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிடுவோம். அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா ஹைடிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பாருங்கள். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as an object. ஸோ கோட்ஸை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அலோவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட் எட்ஸெட்ரா. இந்த மாதிரி கோட்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக, ப்ரோக்ராமிங் கோடை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோக்ராமர்ஸ் நீட் நாட் worry about how code is implemented. ஸோ கோடை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க கவலைப்பட தேவையில்லை. தே ஹாவ் டு ஜஸ்ட் நோ வாட் இட் டஸ். ஒரு கோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு போதும். இப்போ வந்து நீங்கள் C++ல் வந்து சிஇன் சிஅவுட்லாம் படிச்சிருப்போம் வச்சுக்கோங்களேன். இப்போ சிஇன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி சிஇன் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு வருது, எப்படி மெமரியில் ஸ்டோர் பண்ணுது, சிஅவுட் எப்படி வந்து மெமரிலேருந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, எப்படி அந்த கோடு இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் இருக்குது, இல்லைனா ஒரு ஸ்விட்ச் கேஸ் எதாக இருந்தாலும் சரி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு, உள்ள எப்படி வந்து மெமரியில் போய் ஒர்க் ஆகிட்டு இருக்காது நமக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. need not worry about how code is implemented. They have to just know what it does. ஸோ அந்த கோட் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். It is especially important when several people are doing a project. Here project refers to the programming. ஸோ எப்போ யூஸ் ஆகுதுன்னா ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகுது. நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து. This data abstraction, your group members won't have to read through எவ்ரி லைன் ஆஃப் யுவர் கோட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம குரூப் மெம்பர் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஃபுல் கோடிங்குமே அவங்க ரீட் பண்ண தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அவங்க என்ன பண்ணலாம் போதும், தே கேன் ஜஸ்ட் அஸ்யூம் தட் இட் டஸ் ஒர்க். ஸோ அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ரீட் பண்ணி பார்க்க தேவையில்லை சொல்கிறாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி சொல்கிறாங்க. பாருங்க, மாடுலாரிட்டி அப்படின்னா ஸ்பிளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன்டு மெனி மாடியூல்ஸ், சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறதா மாடுலாரிட்டி அப்படி சொல்கிறாங்க. மாடுலாரிட்டி அப்படின்னா ஸ்பிளிட்டிங் எ ப்ரோக்ராம் இன்டு மெனி மாடியூல்ஸ், சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரிக்கிறது தான் வந்து மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டைப்ஸ். ஸோ ஐடிடி அப்படி சொல்கிறாங்க. அதை வந்து அதை ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஐடிடியை. கிளாஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்கிறாங்க. கிளாஸஸ் ஆர் ஸ்ட்ரக்சர். ஓகே, மாடியூல்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறதா மாடியூல்ஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ டைப் ஆர் கிளாஸ். ஸோ அது வந்து டைப் இல்லைனா ஏடிடி அப்படின்னாவே கிளாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிளாஸ் கான்செப்ட் படிச்சிருப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், is a type for objects whose behavior is defined by a set of value and set of operations. ஸோ இந்த கிளாஸ் எடிட்டிங்கிறது ஒரு கிளாஸ் டைப் அப்படி சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர்னால் அதோட இஸ் டிஃபைன்டு பை அ செட் ஆஃப் வேல்யூஸ். அதாவது பிஹேவியர் அப்படின்னா அதோட அது என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும், அது என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டோட பிஹேவியர் டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு டைப் தான் இந்த ஏடிடி கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? த டெஃபினிஷன் ஆஃப் ஏடிடி ஒன்லி மென்ஷன்ஸ் வாட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டு பி பர்ஃபார்ம்டு பட் நாட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ அந்த ஏடிடி அப்படின்னா நம்ம கிளாஸ் சொல்லிக்கலாம். நம்ம கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸ் கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த கிளாஸு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் இருக்குமே தவிர அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கிளாஸுக்குள்ள எது பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துருப்போம் அப்படி சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை how data will be organized in memory and what algorithm will be used for implementing the operations. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் ஆகுது, ஸோ என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் இங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க.
இட்ஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அது எப்படி ஒர்க் ஆகும்னு, அது எப்படி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது மெமரியில், ஸோ அது எப்படி வந்து எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுது அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அன் implementation independent view. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத அந்த வியூ கொடுக்குது. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீடைல்ஸ் இஸ் known as abstraction. ஸோ ப்ரொவைடிங் ஒன்லி த டீடைல்ஸ் அண்ட் ஹைடிங் த ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்சியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீடைல்ஸ். ஸோ அதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே அப்ஸ்ட்ராக்ஷனில். ஸோ ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா எசென்ஷியல் டேட்டாஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அன்னெசரி டீடைல்ஸ் டேட்டாஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிடுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. You can see that these definitions don't specify how these ADTs will be represented and how the operations will be carried out. ஸோ ஏடிடியில் என்ன இருக்காது அப்படின்னா எந்த ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, அது எதுவுமே இருக்காது. தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் வே டு இம்ப்ளிமெண்ட் ஏடிடி. ஃபார் எக்ஸாம்பிள், the list ADT can be implemented using the single linked list or double linked list. ஸோ லிஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்டாக் எடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் அண்ட் கியூ எடிட்டினா ஒவ்வொரு விதமாக வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ நமக்கு தேவையே இல்லை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது அதான் சொல்கிறாங்க. ஸோ எடிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுது, எந்த மெமரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுது, அது எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. Data abstraction replicate how we think about the world. For example, when you want to drive a car, you don't need to know the engine was built or what kind of material the tires are made of. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இன்ஜினை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் டயர் வச்சுருக்காங்க, ஸோ எப்படி வந்து நம்ம அந்த வந்து பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சிலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எதுவுமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிரேக் அப்ளை பண்ணுறோமா, பிரேக் இருக்குது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறோமா, ஆக்சிலேஷன் இருக்குது. கியர் ஷூட் பண்ணுறோமா, ஸோ அந்த கியர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நமக்கு தேவையானது என்ன, அந்த ஸ்டியரிங்கு, பிரேக்கு, ஆக்சிலேஷன்ஸ் தான் நமக்கு தேவை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ டு டர்ன் வீல் அண்ட் ப்ரெஸ் த கேஸ் பெடல். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மற்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் 2 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ ஏடிடியை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை, அதாவது கிளாஸை பில்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. செலக்டர்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப்லேருந்து, அந்த கிளாஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணுறது தான் செலக்டர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ சரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஏடிடியை க்ரியேட் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது. அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது வந்து செலக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சே யூ ஹேவ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கால்டு சிட்டி. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா கிளாஸோ ஸ்ட்ரக்சரோ, ஸோ நம்ம கிளாஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிட்டின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. திஸ் சிட்டி ஆப்ஜெக்ட் வில் ஹோல்ட் த சிட்டி நேம்ஸ் and its latitude and longitude. To create a city object you use a function like city equal to cityங்கிறது கிளாஸ். அது எப்படி கிரியேட் பண்ணால் மேக் சிட்டி அப்படின்னு போடலாம். ஸோ மேக் சிட்டி அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அது பார்த்தீங்கன்னா நேம், சிட்டியோட நேம் என்ன, சிட்டியோட லாங்கிடியூட் என்ன, லொக்கேஷனுக்காக எல்லாத்தையுமே இதை வச்சு கிரியேட் பண்ணலாம். சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக் சிட்டிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுது. அதில் வந்து 3 பேராமீட்டர் வச்சுருக்கோம், நேம், லாங் அப்படின்ட்டு. To extract information of the city object, you would use the functions like, ஸோ இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா கெட் நேம், சிட்டியோட நேம் என்ன, சிட்டியோட நேம் இந்த சிட்டி தான் நேம். கெட் லேட் அப்படின்னா லேட்டோட சிட்டியோட லேட்டு. கெட் லான் ஆஃப் சிட்டி அப்படின்னா லாங்கிடியூட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செலக்டர்ஸ். இதை ரிட்ரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா சிட்டியோட நேம், சிட்டியோட லேட்டிடியூட், லாங்கிடியூடில் சேவ் பண்ணி வைக்கிது இங்கே. ஸோ அங்கே இருக்குது கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம் ஏடிடி. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சிட்டிங்கிற ஆப்ஜெக்டில் இருந்து, இந்த கிளாஸில் இருந்து நம்ம டேட்டாஸை எடுக்கிறோம், இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணுறோம். சிட்டியோட நேம் என்ன, சிட்டியோட லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்னன்னு இந்த கெட் நேம், கெட் லேட், கெட் லேங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு பேர் செலக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா?
ஸோ இங்கே சூடோ கோட் போட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ். ஸோ 2 சிட்டிக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்போ 2 சிட்டியோட லேட்டிடியூட் லாங்கிடியூட். சிட்டி 1ஓட லேட்டிடியூட் லாங்கிடியூட் கெட் பண்ணுறாங்க, சிட்டி 2ஓட லேட்டிடியூட் லாங்கிடியூட் கெட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கெட்லேன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லாம் யூஸர் க்ரியேட் பண்ணல, அவர் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறாரு. இப்போ ஆல்ரெடி நமக்காக யாரோ வந்து இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க நமக்கு தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பாருங்கள். Let us identify the constructor and selector in the above code. As you already know that constructor are functions that build the abstract type. ஸோ அங்கே சொல்கிறாங்க, in the above pseudo code the function which creates the object of the city is a constructor. இங்கே பாருங்கள். அப்போ மேக் சிட்டி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் இங்கே முன்னாடி சொன்ன கூட சொல்கிறாங்க. Here make city name lat_lan is the constructor which creates the object city. பாருங்கள், நேமு lat_lang அப்படிங்கிறத மேக் சிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நேம் lat_lang அப்படிங்கிறது பேராமீட்டர். அந்த பேராமீட்டரை மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா, கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா நம்ம சிட்டிங்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போகிறோம். சிட்டியோட லேட்டிடியூட், லாங்கிடியூட், சிட்டியோட நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. பில்டு த டேட்டா டைப் சொல்கிறாங்க. ஸோ அந்த சிட்டியை பில்டு பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மேக் சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ மேக் சிட்டி இஸ் த கன்ஸ்ட்ரக்டர். செலக்டர்னால் நமக்கு சொன்னோம், அதை சொன்னோம். செலக்டர் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். தட்ஃபோர் த above code கெட் நேம், கெட் சிட்டி, கெட் இதெல்லாமே பார்த்தா சிட்டிக்குள்ளே எல்லாமே இருக்குது. சிட்டிக்குள்ளே என்ன இருக்குது? சிட்டிக்குள்ளே வந்து சிட்டியோட நேம் இருக்குது, சிட்டியோட லேட்டிடியூட், லாங்கிடியூட் இருக்குது. அப்போ எடுக்கலாம். கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நேம் எடுக்கலாம். கெட் லேட் ஆஃப் சிட்டி யூஸ் பண்ணி இந்த சிட்டியோட லேட்டிடியூட் எடுக்கலாம். கெட் லேங் அப்படி யூஸ் பண்ணி சிட்டியோட லாங்கிடியூட் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், அது எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நமக்கு தேவையில்லை. ஸோ அது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அது செலக்ட் as because these functions extract the information of the city object. ஓகே, சிட்டிலேருந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ சிட்டி வேல்யூ பாஸ்ட் அஸ் பேராமீட்டர். ஸோ சிட்டிங்கிற இதுலேருந்து நேம் மட்டும் இந்த கெட் நேமுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகுது. சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் 3 இருக்குது, நேம் இருக்குது, லேட்டிடியூட், லாங்கிடியூட் இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் கெட் லேட் பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து லேட்டிடியூட் எடுத்துகிட்டு போகுது. தேர்டு லேங் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியிலேருந்து லாங்கிடியூட் எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரிட்ரைவ் பண்ணுது. அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸை நம்ம திரும்பி ரிட்ரைவ் பண்ணுறோம் பை யூஸிங் திஸ் செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், இதை கமெண்ட் அப்படி சொல்கிறாங்க, வீடஸ் கமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே நம்ம இங்கே இது கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இருக்குது, இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடிட்டி இல்லை. அப்போ இங்கே பாயிண்ட் நம்மளே போட்டுக்கலாம் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ பாயிண்ட்டுங்கிற எடிட்டிக்குள்ளே மேக் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ண போகுது, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற பேராமீட்டர்ஸை ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, ரிட்டன் எக்ஸ் ஒய் எல்லாம் இருக்குது. செலக்டர் பாருங்கள், எக்ஸ் கோஆர்ட் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் கோஆர்டுங்கிற வேல்யூ எடுக்குது, அடுத்து பாயிண்ட்லேருந்து ஒய் கோஆர்டுங்கிற வேல்யூ எடுக்குது. இதை செலக்டர் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடிங் கொடுத்து, இந்த மாதிரி ஏதாவது அந்த சூடோ கோட்ஸ் அல்காரிதம்ஸ் கொடுத்து வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து இங்கே செலக்டர். ஸோ அப்படிலாம் வந்து கொஷின் கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கே கீழே பாருங்கள் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி போட்டிருக்காங்க. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை டிஃபைனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ டிஃபைனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ எடிட்டி நம்ம டிஃபைன் பண்ண மூலிமா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எடிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே இதுக்கு மேலே பார்த்த ப்ரோக்ராமில் பாயிண்ட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்த இதில் வந்து சிட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுது. பண்டலிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பண்டலிங் டுகெதர் டிஃப்ரெண்ட் பீஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சிட்டிங்கிற அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிட்டியோட நேம், சிட்டியோட லேட்டிடியூட் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணோம். அதான் டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒன்றா பண்டல் பண்ணுறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணுது. அடுத்து வைல் செலக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா இங்கே நம்ம அந்த எக்ஸாம்பிள் சிட்டி வச்சுக்கலாம். அந்த சிட்டிக்குள்ளேருந்து ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. சிட்டியோட நேம் இருந்துச்சு, லேட்டிடியூட், லாங்கிடியூட் இருந்துச்சு.
ஸோ அந்த இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்று ரிட்ரைவ் பண்ணுறது தான் செலக்டரோட ஒர்க்கு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 5 மார்க் இது வந்து ஒரு 5 மார்க்கில் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின்லையும் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். ரிமைனிங் 2.4 வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.